ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான எலுமிச்சம்பழம் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். எலுமிச்சம்பழம் டிப்ஸ்ன்னு சொன்னோடனே ஓடிடாதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் வருங்களேன், இங்க வந்துட்டு ஹாங்காங்ல இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் வந்துட்டு 25 ரூபாய் தனியா வாங்கணும் அப்படின்னா, இதே 5 எலுமிச்சம்பழமா வாங்கணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் 20 ரூபாங்கிற மாதிரி 5 எலுமிச்சம்பழம் வந்து 100 ரூபாய் கிட்ட, 100 ரூபாய்க்கு மேலேயே வரும். ஐ மீன் $10 நீங்க சொல்லுவாங்க, நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணும்போது 100 ரூபாய்க்கு கொஞ்சம் மேல வரும். அதனால இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் லெமன் சாதம் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் தான் எங்களுக்கு தேவைப்படும். அதனால 5 எலுமிச்சம்பழம்னா வீணா போயிடும், இல்லைன்னா வந்துட்டு வதவி போயிடும், அழுகி போயிடும், ஒரு மாதிரி ஆயிரும். நான் நிறைய டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்காகவே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, வீணா போயிருங்கிறதுக்காகவே. அதனால இந்த மாதிரி டிப்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு தோட்டத்துல எல்லாம் தேங்காய் வெட்டினாங்கன்னா, தேங்காய் இளநீ இதெல்லாம் வெட்டினாங்கன்னா தண்ணிக்குள்ள, தொட்டியில தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. வீணா போகாம இருக்கும், அழுவி போகாம இருக்கும், அந்த முத்தி போகாம இருக்குங்கிறதுக்காக போட்டு வைப்பாங்க. முத்தி போகாம இருக்கும் போட்டு வைப்பாங்கன்னு தெரியல, பட் அழுகி கெட்டு போகாம இருக்குங்கிறதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இதுவும் வந்துட்டு நம்ம கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வச்சிருந்துட்டேன். அதனால பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா அது ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுனால ஒரு மாதிரி தெரியும். இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிட்டேன். 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து இப்ப போட்டு வச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பா ஒரு 2-3 வாரத்துக்கு நல்லா தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த டிப் நீங்க யாராவது ஃபாலோ பண்ணிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சிஸ்டர், ஒர்க் அவுட் ஆகுமான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் வந்துட்டு, எலுமிச்சம்பழம் சாதம் பண்றப்போ நம்ம நல்லா புளிஞ்சிட்டு அந்த தோல் இருக்கும்ல, அது வந்து தூக்கி போடாம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு இடத்துல மேலேயோ இல்லை டோர்ல ஏதாவது ஒரு கார்னர்ல, இல்லைன்னா வந்துட்டு நம்ம மாவுலாம் வைக்கிற இடத்துல செல்ஃப்ல ஒரு குட்டியா ஒரு பவுல், ஒரு கிண்ணி, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதுலயோ ஒன்று போட்டுட்டு நம்ம வச்சிடலாம். சார் புளிஞ்சிட்டு அந்த வெறும் அந்த தோலை மட்டும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருள் நம்ம வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு மாதிரி வாடை வரும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கூட போயிருப்போம், என்னடா திடீர்னு ஒரு வாடை மரமா, ஏன்னா அவங்க ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு மூடி இருப்பாங்க, அப்ப கண்டிப்பா ஸ்மெல் வரும். ஆனா நமக்கு கண்டிப்பா தெரியாது, அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு அந்த தோலை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கண்டிப்பா அந்த வாடை இருக்கவே இருக்காது. இதுவும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானே எங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், வாங்க இப்ப காமிக்கிறேன். வந்து இது போன வாரம் வச்சது இந்த மாதிரி காஞ்சிரும். இப்ப நம்ம இன்னும் இந்த டைம் பண்றோம்னா இந்த இதை தூக்கி போட்டு புதுசா வேற வச்சுக்கலாம்.